السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இந்தியா எங்கள் தேசம் என்ற தலைப்பு எங்களுக்கு வழங்கப்படும். இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான விசித்திரமான தலைப்பு. இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து இந்தியா எங்கள் தேசம்ன்றத பேச வேண்டிய அளவுக்கான ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சமீபத்திலே பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை கட்டாயமாக பாட வேண்டும் என்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்து அதை சட்டமாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்தார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரங்களிலே சமூக வலைதளங்களிலே முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய பாஜகவினர் கூட அது குறித்து பேசுகின்ற போது வந்தே மாதரம் பாடுறதுன்னா இந்தியாவில் இருங்க, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போயிருங்க. இவர்கள் யாரை சொல்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை குறிவைத்துத்தான் வந்தே மாதரம் பாடல் என்பது ஒரு தேசப்பற்று பாடல். அதை பாட விருப்பம் இல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை பாஜக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த தேசத்திற்குரியவர்கள் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள், அவர்களை விட யார் இந்த விமர்சனங்களை வைக்கிறார்களோ அவர்களை விட இந்த தேசத்திற்கு உரிமை படைத்தவர்கள் நாங்கள். இந்தியா எங்கள் தேசம் என்பதை வலிமையாக அந்த மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்படுகிறது. நான் சின்ன பிள்ளையாக இருந்த போது கேட்ட ஒரு பாடல், நீங்க கூட கேட்டிருப்பீங்க. யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று, யாரடா சொன்னது இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. நாகரிகபாவுடைய பாட்டு. சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். நான் குழந்தையா இருக்கும் போது அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அந்நிய சக்திகளாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு இந்தியாவுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாதது போன்ற ஒரு சித்திரம் வரையப்படுகிறது. தேசத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள், இந்த தேசத்தை அந்நியனிடமிருந்து பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தேசமே கிடையாது. வெளியே போன்னு சொல்றாங்க, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, நீ பங்களாதேஷுக்கு போ அப்படின்னு சொல்லி நம்மள சொல்றான்ல, அவனை விட இந்த தேசத்திலே உரிமை படைத்தவர்கள் முஸ்லிம்கள். எப்படி சொல்றோம்? வரலாறுகள் அப்படித்தான் சொல்கிறது. இந்தியா என்ற ஒரு நாடு முகலாயர்கள் இந்த தேசத்திற்கு உள்ள வரத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்ப எப்படி இருந்தது இந்த தேசம்? மதுரை என்பது ஒரு நாடு, புதுக்கோட்டை என்பது ஒரு நாடு, திருநெல்வேலி என்பது ஒரு நாடு, இப்படி எல்லாமே ஒரு ஒரு நாடா இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சிங்கப்பூர் ஒரு நாடு, மலேசியா ஒரு நாடு. சிங்கப்பூரையும் மலேசியாவை இணைக்கிறது ஒரே ஒரு பிரிட்ஜ் தான். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பிரிட்ஜை நம்ம கடந்து போனோம்னா நம்ம மலேசியாவுக்கு போயிடலாம். சிங்கப்பூருக்கு விசா எடுத்து செல்லக்கூடிய நாம் சிங்கப்பூர் விசாவை வைத்துக் கொண்டு மலேசியாவுக்கு போக முடியாது. சிங்கப்பூருக்கு தனியா விசா வாங்கணும், மலேசியாவுக்கு தனியா விசா வாங்கணும். ஒரு பிரிட்ஜ் தான். ஏறி இறங்குவதாக இருந்தால் விசா இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே நாம செல்ல முடியாது.
இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தை ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால், ஆட்சி செய்யாமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? இங்க நிறைய பேர் ராம்நாட்டுக்காரங்க இருப்பீங்க, நிறைய பேர் மதுரைக்காரங்க இருப்பீங்க, நிறைய பேர் திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க இருப்பீங்க, நிறைய பேர் தூத்துக்குடியில இருந்து வந்தவங்க இருப்பீங்க. எல்லாருமே இங்க சென்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சும்மா வர முடியாது, விசா வாங்கிக்கிட்டு வரணும். இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறதாக இருந்தால் விசா வாங்கிக்கிட்டு தான் போகணும். இங்க இருந்து திருநெல்வேலி வரையும் போக வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஊருக்கு வெளியே போயிட்டு வரணும்னா அங்க விசா வாங்கிட்டு வரணும். இப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி இந்த தேசத்தை ஒன்றுபடுத்தியவர்கள் முஸ்லிம்கள். முகமது பின் துக்ளக்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம சோ கூட இந்த துக்ளக் சம்பந்தமான நிறைய படங்களை எல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்கிறார். அவர் பத்திரிகை வைத்திருந்தார் துக்ளக்னு சொல்லி. அவர்தான் இந்த தேசத்திலே நிர்வாக முறையை கொண்டு வந்தவர், நாணய முறையை கொண்டு வந்தவர், நில அளவு முறையை கொண்டு வந்தவர். இந்த தேசத்திலே சட்டங்களை இயற்றியவர்கள் முஸ்லிம்கள். இன்னைக்கும் சாட்சி இருக்கிறது. வக்கீல் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? இந்தி வார்த்தையா, மலையாள வார்த்தையா, சமஸ்கிருத வார்த்தையா? வக்கீல் என்பது அரபு வார்த்தை. இஸ்லாமியர்களுடைய சட்டத்திட்டங்கள் தான் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு ஜாமீன் என்ற வார்த்தை இருக்கிறது. இப்படி நிறைய வார்த்தைகள். தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். உருவாக்கியது மட்டும் இல்லாமல் தேசத்தை பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை நான் சொல்றதை விட நம்மள இப்ப வெளியே போன்னு சொல்றாங்கல்ல, அத்வானி, மோடி, அமித்ஷா வகைராக்கள், அவர்களுடைய குருநாதர் யாரு? சாவர்கர். அவரு எரிமலையில், தமிழ்ல இப்போ அவருடைய புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு எரிமலையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்துல அவருடைய சித்தாந்தம் என்ன? இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, இந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். அப்படியே இந்தியாவில் முஸ்லிம்கள் இருந்தால் கூட அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படணும், அவர்களுக்கு உரிமைகள் இருக்கக்கூடாது, வாக்குரிமைகள் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்ற சித்தாந்தத்தை வைத்திருந்தவர் சாவர்கர். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், எரிமலை சொல்லி. இந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், இந்தியாவிலே விடுதலை வேட்கையை ஊட்டியவர்கள் முஸ்லிம்கள். ஏன் இதை எழுதுறாரு? எந்த கோவில்களிலும் சுதந்திரம் சம்பந்தமாக, போராட்ட உணர்வுகள் சம்பந்தமாக பேசப்பட்டது கிடையாது. எந்த சர்ச்சுகளிலும் சுதந்திர வேட்கை ஊட்டப்பட்டது கிடையாது. எந்த குரு துவாரக்களிலும் சுதந்திர வேட்கை ஊட்டப்படவில்லை. எந்த வழிபாட்டு தலத்திலும் சுதந்திர வேட்கை ஊட்டவில்லை. பள்ளிவாசல்களில் ஊட்டினார்கள். பக்கீர்களுடைய வேடம் அணிந்து கொண்டு முஸ்லிம்கள் தெரு தெருவாக போய் சுதந்திரத்திற்காக பிரச்சாரம் செய்தார்கள் என்று சாவர்கர் எரிமலையில் எழுதி வைத்திருக்கிறார். வரலாறுகளை படிக்க தெரியாதவர்கள் இப்பவாது படிங்க, வெளியே போ, வெளிநாட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். நம்ம பாகிஸ்தானுக்கு போனோமா? எவ்வளவு பெரிய கூமுட்டத்தனமானவங்கன்றதை பாருங்களேன். கமலா ஹாரிஸ்னு ஒருத்தர் அமெரிக்காவில் தேர்தலில் வெற்றி பெற்று துணை அதிபராக ஆகிறார். யார்பா கமலா ஹாரிஸ்? அவங்க இந்தியர்ன்றான். கமலா ஹாரிஸ் எப்பப்பா இந்தியாவில் பிறந்தாங்க? கமலா ஹாரிஸ் இந்தியாவில் பிறக்கல. இந்தியாவில் வந்து படிச்சாங்களா? படிக்கல. இந்தியாவில் வாழ்ந்தாங்களா? வாழல. கமலா ஹாரிஸ் இந்தியர். நான் இங்க பிறந்து, இங்க படிச்சு, இங்க வளர்ந்து, இந்த மயிலாப்பூர்ல உருண்டு திரிஞ்சிருந்த நம்ம அந்நிய நாட்டு சக்தி. எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ வாழ்ந்த கமலா ஹாரிஸ் இந்தியர். ரிஷி சுனக் அவர் ஒரு இடத்துல நின்று தேர்தலில் வெற்றி பெறுகிறார் வேறொரு நாட்டில். அவரை இந்தியர் என்றான். அவர் எப்படா இந்தியாவில் பிறந்தாரு? இந்தியாவுக்கு வந்தாரு போனாரடா? ஒண்ணுமே இல்லை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியர்கள். இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்திற்காக உழைத்த முஸ்லிம்களை அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலையை நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க தெரியுமா? அந்த அடிப்படையை முதல்ல புரியணும். 1857 இந்தியாவில் ஒரு புரட்சி ஒண்ணு வெடிக்குது. அப்பதான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த வெள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, நம்மளை இங்க இருந்து துரத்தக்கூடிய ஒரு வேலையை முஸ்லிம்கள் கையில் எடுக்கிறாங்க. முஸ்லிம்களே இந்த தேசத்துல நம்ம ஒரு அந்நிய சக்தியாக சித்தரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை, பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை வெள்ளைக்காரன் கையில் எடுத்தான்.
அதற்கு பலியானவர்கள் தான் இந்த பாஜகவினர், அவருடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய சங்கிகள். 1857 மௌலவி அஹமதுல்லா ஷா அவங்க தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. என்ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கியில அதுல போடக்கூடிய அந்த புல்லட்ல அந்த கவரை பிக்கும் போது அதுல முனையில பன்றியினுடைய கொழுப்பால் தயாரிக்கப்பட்ட அந்த மூடி இருந்தது. எங்க மத கோட்பாடுக்கு எதிரானது, நாங்கள் வெள்ளையனுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி 1857 மிகப்பெரிய ஒரு ராணுவ புரட்சியை அஹமதுல்லா ஷா தலைமையில ஏற்படுத்தினார். இப்ப வெள்ளைக்காரர் என்ன பண்றா, அப்ப இவங்களே நம்ம எப்படி பண்றது, என்ன பண்ணலாம்? அப்ப இந்துக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று அவன் போட்ட விதை தான். அந்த விதையுடைய விருட்சம் தான் இப்பொழுது பாஜக வளர்ந்து நின்று கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள். நான் கடைசியில உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தேசத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சுதந்திர போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் வெள்ளைக்கார ஆட்சி பண்ணான். இந்த மூணா பிரிங்க. வெள்ளையன் இந்த நாட்டுக்கு வருகின்ற போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எல்லா இடங்களிலும் மன்னர்கள், குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு காலம். அதற்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை இந்த தேசத்தில் நிறுவிய பிறகு அது ஒரு காலமாக இருந்தது. கடைசியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட காலம். இந்த 3 காலங்களாக நீங்கள் பிரித்து 200 வருஷத்துல எப்படியெல்லாம் சுதந்திர போராட்டங்கள் நடந்ததுன்னு நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த பக்கத்தையும் இஸ்லாமியர்கள் இல்லாமல் சுதந்திர வரலாறு எழுதவே முடியாது. ஒருவன் சுதந்திர போராட்ட வரலாறை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முஸ்லிம்கள் இல்லாமல் அந்த பக்கங்களை அவனால் நிறைவு செய்ய முடியாது. அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு அர்ப்பணிப்புகளை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அதான் நாகரணிப்பா சொல்றாரு, எங்க முன்னோர்கள் செஞ்ச தியாகம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்து வைத்திருக்கிறீர்கள், எங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை இழைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாகரணிப்பா பாட்டுல சொல்லிட்டு போனார். எடுத்து படிக்கின்ற போது முகலாயர்களுடைய கடைசி மன்னன் பகதூர் ஷா வெள்ளையனுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். போராடக்கூடிய அந்த நேரத்திலே பகதூர் ஷாவுடைய 2 பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். பகதூர் ஷாக்கு ஹட்சன் போய் அந்த பரிசாக நான் கொண்டு செல்கிறேன் என்று தங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய தலைகளை வெட்டி எடுத்துன்னு போய் கொடுக்கிறான். பகதூர் ஷா பார்த்துட்டு நிக்கிறார். ஹட்சன் கேட்கிறான், கண்ணுல இருந்து தண்ணி வராதா? அது பகதூர் ஷா சொன்னார், மன்னர்கள் அழமாட்டார்கள், இந்த மண்ணிற்காக, இந்த தேசத்திற்காக தங்களுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு அந்த தலைகள் இருக்கும் போது கூட தேசத்திற்காக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள். ராஜீவ்காந்தி சொல்கிறார், பகதூர் ஷா கல்லறையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்று இது உன்னுடைய தியாகத்தால் எங்களுக்கு கிடைத்தது. முன்னாடி சாவர்கர் சொன்னார், ராஜீவ்காந்தி சொல்கிறார், ஜவஹர்லால் நேரு எழுதி வைத்திருக்கிறார், திப்பு சுல்தான் போன்றவர்கள் எல்லாம் வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள். முதல் காலம் இருக்குல்ல, வெள்ளைக்கார எல்லா இடங்களிலும் ஆட்சி பிடிக்கும் போது மன்னர்களாக இருந்ததுல எதிர்த்து போராடியவர்கள். வீரபாண்டி கட்டபொம்மன் பேசுவாங்க. வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு பேக் போனாக இருந்தது, பின்புலமாக இருந்தது, பாதுகாப்பு படை வீரர்களாக இருந்தது, தளபதிகளாக இருந்தது, எல்லாரும் முஸ்லிம்கள். வீரபாண்டியனை மட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க. யாரிடம் கேட்கிறாய் கிஸ்தி, யாரிடம் கேட்கிறாய் வரி, நீ என்ன எங்க வீட்டுக்கு அதை பண்ணியா இதை பண்ணியா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் வைத்து கொடுத்தாயா, புரித வைத்து கொடுத்தாயா, இப்படின்னு அந்த வசனங்களை எழுதி வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டினவங்க முஸ்லிம்களுடைய வரலாறுகளை மட்டும் நல்ல தெளிவா மறைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், மருதநாயகன் ஒருத்தர் இருந்தார். கமலஹாசன் கூட அந்த படமா எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி படம் எடுத்து அது பாதிலே நிறுத்திட்டார். என்ன, ஏன் வெளியே வரல? மருதநாயகன் படம் வெளியே வந்தது என்று சொன்னால் கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியன் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பான். முஸ்லிம்களை எல்லாம் வாழை காட்டி மிரட்டி தான் இஸ்லாத்துக்கு கொண்டு போயிட்டாங்க என்று சொல்றாங்கல்ல, அதுக்கு சிம்ம சொப்பனமாக, அதற்கு எதிர்வினையாக இருந்தவன் மருதநாயகம். மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய வீரனாக இருந்தவன், வெள்ளையடிக்கே அஞ்சாதவன். தன்னை முஸ்லீமாக மாற்றி கான் சாஹிப்பாக மாறுகிறான். மாறினதுக்கு அப்புறமும் வெள்ளையனுக்கு அஞ்சாமல் களத்துல நின்னான்.
வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது? மருதநாயகத்தை வெள்ளைக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தலையை வெட்டி, காலை வெட்டி, கையை வெட்டி ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புறான். அதை கொலை பண்ணிட்டேன், மரண தண்டனை கொடுத்துட்டேன், மருதநாயகி இறந்து போயிட்டான், ஏடா இப்படி செய்யறேன்னு கேட்டா, இறந்து போன பிறகு கூட கான் சாஹிப்பை கண்டு வெள்ளைய நஞ்சினான். இது வரலாறு. யார போய் வெளியே போன்ற? வெள்ளைக்கார அவன் தூங்க விடாம செய்தது முஸ்லிம்கள். மன்னர்கள் காலம். அதுக்கு அடுத்த காலங்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் வசூலுக்காக வராங்க. பொதுவாக நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு, நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டு, வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. எல்லாமே நாம் கொடுக்கக்கூடிய 5, 10, 50, 100, 500, 1000 வைத்துத்தான் நம்முடைய தாவா பணிகள், பிரச்சாரங்கள், சமூக பணிகள் எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், நம்முடைய கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான பணிகள் ரொம்ப முக்கியம். அதிகமாக உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களை நீங்கள் எடுக்கின்ற போது வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கணும்னு ஒரு நிலை வந்தது இல்ல. என்ன காரணம் என்று சொன்னால் 1939 உலக போர் ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் உலக போர் நடக்கக்கூடிய காலம். எல்லா இடங்கள்லயும் போர் நடக்குது. அவனால இங்க வந்து ஆட்சி செய்யக்கூடிய நிலையெல்லாம் இல்லை. அந்த காலகட்டங்களில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கிரிப்ஸ் குழு என்று சொல்லி, அப்பொழுது அட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் தலைமையில இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த அட்லி இங்க அனுப்பப்படுகிறார். போய் இந்தியாவில் போய் சுதந்திரம் கொடுக்கணும், ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வாங்க அப்படின்ற போது அட்லி இந்தியாவுக்கு வரார். நம்மளை வெளியே போன்றான்ல, இவெல்லாம் யாரு? சாவர்கர் வகையரா. சாவர்கர் யாரு? அந்தமான் சிறையில் இருக்கும்போது 11 முறை வெள்ளைக்காரனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன், உனக்கு நான் அடிமை சேவகம் செய்வேன், வெள்ளையனுக்கு பணிபுரிவதே என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விடுதலையாகி வந்த சாவர்கர் வகையராக்கள் தேசப்பற்று உள்ளவர்களாம். தேசத்திற்காக பாடுபட்ட நாம் அந்நியர்களாம். அட்லி வந்து சுதந்திரத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறார். இந்த சுதந்திரத்துக்கான பேச்சுவார்த்தையில 3 பேர் கலந்து கொண்டார்கள். இந்தியாவுடைய 140 கோடி பேருடைய அதிகாரப்பூர்வமான அந்த தலைவர்களாக போய் கலந்து கொண்டவர் 3 பேர். 1942 நடந்த அட்லி தலைமையில் நடந்த கிரிப்ஸ் குழு பேச்சுவார்த்தையில் யாரு? காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளராக இருந்த அப்துல் கலாம் ஆசாத். அவரு காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய தலைவர்லாம் முஸ்லிம்கள் தான். சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் முஸ்லிம்களை வந்து மாற்றி இவர்கள் ஆட்சி கட்டிலே, அதிகார கட்டில்களிலே போய் அமர்ந்து விட்டார்கள். அபுல் கலாம் ஆசாத் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளராக கலந்து கொள்கிறார். முஸ்லிம் லீக்குடைய தலைவராக ஜின்னா கலந்து கொள்கிறார். ஏன்னா அப்ப இந்தியா ஒன்றுபட்டு இருந்தப்போ பாகிஸ்தான் இருந்தது, பங்களாதேஷ் இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய இந்தியா பகுதி 3ம் இணைந்தது. இதுல காங்கிரஸ் உடைய சார்பாக அபுல் கலாம் ஆசாத், முஸ்லிம் லீக் சார்பாக ஜின்னா, 542 சமாஸ்தானம் சார்பாக பீகாருடைய நவாப் கலந்து கொள்கிறார். நவாபு, ஜின்னா, அபுல் கலாம் ஆசாத் 3 பேரும் முஸ்லிம்கள். 1942 இந்தியாவுடைய விடுதலைக்காக பேசப்பட்ட முதல் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் 42 இருந்து அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் நடக்கிறது. போராட்டத்தை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று அகிம்சை வழியிலே காந்தி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம், இன்னொன்று ஆயுதம் தாங்கி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம். 2 போராட்டம். காந்தியா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், இவர்கள் இருவரும் முஸ்லிம்கள் இல்லாம களத்துக்கு வந்தாங்களா? நீ சொல்லாத, காந்தி சொன்னதை சொல்லு. காந்தி என்ன சொன்னார்? நான் 2 சிங்கங்களுடைய தோளில் பயணம் செய்கிறேன். யார் 2 சிங்கம்? அலி சகோதரர்களை சொல்றார். எல்லா நேரங்களிலும் காந்திக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அலி சகோதரர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், காந்தி இந்த தேசத்துக்கு விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதுக்கு என்ன தேவை? அவர் அகிம்சை வழி போராட்டம். போராட்டத்துக்கு அடிப்படையான, இப்ப நம்ம திருமுனை கூட்டத்துக்கே காசு வேணும்ன்றல்ல, இந்தியாவுல வெள்ளைக்காரனுக்கு எதிரான போராட்டம் என்று சொன்னால், ஒத்துழையாமை இயக்கம் என்று சொன்னால், கதராடை இயக்கத்தை நடத்துவது என்று சொன்னால், வெள்ளையனுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டும். பணம் வசூலிக்கிறதுக்காக காந்தி
பல இடங்களுக்கு பயணம் செய்தார். தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். தமிழகத்துக்கு வந்து எங்க போனாரு? மயிலாப்பூருக்கு வந்தாரா? ஆழ்வார்பேட்டைக்கு போனாரா? திருவல்லிக்கேணிக்கு வந்தார். ஏன் காந்தி திருவல்லிக்கேணிக்கு சென்றார்? அவருக்கு பக்கபலமாக இருந்தது முஸ்லிம்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கியது முஸ்லிம்கள். இங்கிருந்து திருச்சிக்கு போனாரு. திருச்சிக்கு சென்று ஜமால் முகமது கல்லூரியுடைய நிறுவனரிடத்தில் போய் உதவி கேட்டார். எழுதப்படாத காசோலையை காந்தி இடத்துல கொடுக்கிறார்கள். உங்களுக்கு எவ்வளவு வேணுமே எழுதிக்கிங்க. காந்தி என்ன தெரியுமா சொன்னாரு? டாடா பிர்லா கூட இப்படி கொடுக்கலையே. இந்தியாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக அறியப்பட்ட டாடா பிர்லா கூட எனக்கு இது போன்ற உதவி செய்யவில்லை என்று காந்தி சொல்லி இருக்கிறார். தலைமை ஏற்று இந்திய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் என்று பேசக்கூடிய காந்தி என்ன சொன்னார்? உமர் சுமகானி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த காலத்திலேயே 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஒரு பஞ்சு ஆலை நடத்தி கொண்டிருந்தவர். கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் நஷ்டம் அவருக்கு. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த சூழ்நிலையிலே காந்தியுடைய போராட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் தன்னுடைய பணத்தை அள்ளி தந்தார் என்பதை வரலாறுகள்ல பார்க்கும். இன்னொரு பக்கம் ஆயுதம் தாங்கிய போராட்டம். யாருக்கு எதிரா? ஒரு தேசத்தை, அதாவது எப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரன் என்று சொன்னால், சூரியன் உதித்து எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த பகுதியை எல்லாம் ஆட்சி செய்த வெள்ளையனுக்கு எதிரான போராட்டம். ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தை சுபாஷ் சந்திர போஸ் கட்டியமைக்கிறார். சின்ன போராட்டம் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய போராட்டம். யார் உதவி செய்தது? யார் பக்கபலமாக நின்றது? அவரோட தளபதியாக நின்றது யார்? அவருடைய அந்த பிரச்சாரங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது யார்? எல்லாத்தையும் செஞ்சது முஸ்லிம்கள். நீ முஸ்லீம், நீ வெளியே போனா போயிருவோமா? நாங்க தேசத்திற்காக உழைத்திருக்கிறோம், இந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறோம், இந்த தேசத்திற்காக வழக்குகளை வாங்கி இருக்கிறோம், இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறோம், இந்த தேசத்திற்காக என் முன்னோர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். காட்டி கொடுத்தவன், வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கணவன், வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவன் இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகியா? பாஜகவுடைய முக்கிய தலைவர் வாஜ்பாய் எவ்வளவு சலுகை கொடுத்தாங்க தியாகிகளுக்கு இந்த தேசத்துல. அதை கூட பெறாமல் பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லாம இருந்தாரு. யார் அவரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவரா? தேசத்திலே வைர வியாபாரி, வைரத்தை வியாபாரம் செய்து கொண்டிருந்த அமீர் அம்சார் பேர குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிரச்சாரத்தில் கலந்துகிட்டவர். அவருடைய மாலையை, பூமாலை இருக்குல்ல, ஒரு நாளுக்கு பிறகு எந்த மதிப்பும் இல்லாத பூமாலையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏலம் எடுக்கின்ற போது லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவம் வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அவருடைய பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பணி செய்தவர் அமீர் அம்சா. வரலாறுல இருக்கா? பேர் இருக்கா? வல்லல் ஹபீப் 1 கோடி ரூபாய் கொடுத்தார் சுபாஷ் சந்திர போஸுக்கு. மிகப்பெரிய ஒரு ராணுவம் அமைக்கணும் இல்லைங்க வெள்ளக்காரனுக்கு எதிராக. சும்மா 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு முடியுமா? பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தவங்க முஸ்லிம்கள். வரலாறுல எல்லாத்தையும் மறைச்சிட்டு சுபாஷ் சந்திர போஸுடைய வரலாறு எழுதினாலும் முஸ்லிம்கள் வந்துருவாங்க. ஏன்னா 5 தளபதி எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் முஸ்லீம். நீங்க காந்தி வரலாறு எடுத்தீர்கள் என்று சொன்னால் காந்திக்கு பக்கபலமா இருந்தது அலி சகோதரர்கள். பணம் கொடுத்தது முஸ்லிம்கள், களத்துக்கு வந்தது முஸ்லிம்கள், சிறை சென்றது முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இல்லாம இஸ்லாமிய தியாக வரலாறு எழுதவே முடியாது. நீ கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லி வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிவாஜி ஒரு படம் எடுத்தாரோ நடிச்சாரோ அதே மாதிரி வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு நடிச்சிருக்கிறார். இப்படி சுதந்திரம் கஷ்டப்பட்டாங்களா, தியாகம் பண்ணாங்களா, அவங்க வரலாறு சொல்லுங்க, தப்பு கிடையாது. செக்கிலித்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பேசு, நல்லதுதான். தேசத்திற்காக பாடுபட்டு சிறைக்கு சென்று செக்கிலித்தாரா? பேசு. முஸ்லிம்கள் சிறைக்கு செல்கின்ற போது சிவப்பு கம்பளம் போட்டானா வெள்ளக்காரன்? 3 வேளை பிரியாணி போட்டானா? காலையில கறிசோறு கொடுத்தானா? முஸ்லிம்கள் சிறைக்கு போய் என்னப்பா பண்ணா? முஸ்லிம்களுடைய வேதனையே, கஷ்டத்தை, துன்பத்தை சொல்ல மாட்டியா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்படும் போது வெளியே போராட்டம் நடக்குது. போராட்டத்துக்கு துப்பாக்கி சூழல பலியானவர்கள் முஸ்லிம்கள், பணம் கொடுத்தது முஸ்லிம்கள், வழக்க சந்தித்தது முஸ்லிம்கள், சிறைக்கு சென்றது முஸ்லிம்கள்.
எல்லாவற்றையும் செய்த பிறகு இங்க நம்ம மீட்டிங் போட வேண்டியிருக்கு. இந்தியா எங்கள் தேசம். எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை பார்த்தீங்களா இந்த சமுதாயத்துல. இப்படி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் நிறைய பேசிக்கிட்டே போவேன். நமக்கு நேர இடம் கொடுக்கல. என்ன விஷயம்னா 1857 இந்த ஒரு போராட்டம் நடந்த உடனே வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை கையில எடுத்துட்டான். இந்துக்களை முஸ்லிம்களை இந்த நாட்டில் பிரிக்கணும். பிரிச்சிட்டோம்னு சொன்னா இவர்கள் முஸ்லிம்களை வெளியே துரத்திடுவாங்க, முஸ்லிம்கள் மீது வெறுப்பு வந்து விடும். யார் இந்த நாட்டிலிருந்து இந்த தேசத்திலிருந்து நம்மை விரட்ட நினைத்தார்களோ அவர்களுக்கு நாம் போன பிறகும் நிம்மதி வந்துவிடக் கூடாது என்பதற்காக 1857 ஆரம்பித்ததுதான். வந்தே மாதரம் பாடல் இப்ப தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, இது சுதந்திர காலங்களில் பேசப்பட்டது கிடையாது. 1882 ஆனந்த மடம் என்று சொல்லக்கூடிய அப்ப எழுதப்பட்ட நாவல், அந்த நாவல்ல உள்ள ஒரு கதையை எடுத்து அதுல வரக்கூடிய வரிகளை எடுத்து அதை தேசபக்தியாக இப்பொழுது ஊட்டக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். இவங்களை பொறுத்தவரையிலும் முஸ்லீம்களை எப்பவுமே ஒரு அந்நிய சக்தியாகவே காட்டிக்கொண்டே இருக்கணும். நீங்க எல்லா இடங்களையும் எடுத்து பாருங்களேன், முஸ்லீம்களை இவங்க பாருங்க, இவங்க வேற மாதிரி ஆளு. வந்தே மாதரம் பாட சொல்றோம், நம்மளோட பாடுறாங்களா? பாட மாட்டாங்க. இவங்க சாப்பிடுறது பாருங்களேன், நம்ம எல்லாம் ஹலாலை வச்சுதான் சாப்பிடுவோன்றாங்க. நம்ம மத கோட்பாடு என்ன, முஸ்லீமுடைய நம்பிக்கை என்ன? இது ஒரு மத சார்பற்ற நாடு, எல்லா மதத்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்க தனியா இருக்கிறாங்க. இவன் வந்தே மாதரம் ஒரு தாய் மண்ண வணங்க மாட்டேன்னு சொல்றான். இவன் நம்மளோட சேர்ந்து கறி சாப்பிட மாட்டேங்கிறான், நம்மள மாதிரி வாழ மாட்டேங்கிறான். பெண்களை எல்லாம் பாருங்களேன், ஹிஜாப் போட்டு அடிமை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமா நம்ம வேற அவங்க வேற, அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க, அவங்க தனி என்பது மாதிரி பிரிக்கக்கூடிய ஒரு வேலை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தேசத்துல ஹிஜாப்ன்றது ஒரு கண்ணியமான நாடு. கன்னியாஸ்திரிகள் கிறிஸ்துவர்கள் அதை தான் போட்டுட்டு வராங்க. இந்த ஜெயின் சமூகத்தை சார்ந்த மக்களை நம்ம பார்க்கிறோம், அவங்களும் ஹிஜாபோட தான் வராங்க. தலையில துணியை போட்டுக்கிட்டு சேரி கட்டினா கூட அந்த ஹிஜாபோட வராங்க. மோடி இருக்கார்ல, மோடி அவருடைய அம்மா, அவங்க ஹிஜாபோட தான் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த மூடி மறைச்சி வர்றத அது ஏதோ நம்ம தனியா இருக்கிற மாதிரி, ஏதோ வித்தியாசமானது மாதிரி அப்படி காட்டக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்றாங்க. பாங்கு சொல்றத பாருங்க, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க. இவங்க ஜிகாதுக்கு அழைக்கிறாங்க, இவங்க குண்டு வைக்க கூப்பிடுறாங்க. இப்படி தனியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜிகாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஜிகாது லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சிரிப்பு வருது. லவ் ஜிகாத் குரான் ஃபுல்லா தேடினாலும் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டுதல் எங்க போய் தேடினாலும் இஸ்லாமுடைய மார்க்க கோட்பாடுகளில் எங்கும் தேடி கிடைக்காத வார்த்தை லவ் ஜிகாத். கொரோனா ஜிகாத், கொரோனான்ற நோய் எப்படி வந்தது எல்லாருக்கும் தெரியும், பேர் வச்சிருக்கிறான் கொரோனா ஜிகாத். பிரியாணி ஜிகாத், ஜிகாதுக்கு பாருங்களேன் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாநிலத்தில் இதை பெரிய பிரச்சாரமா கொண்டு போயிட்டு இருக்கிறான். யூபிஎஸ்சி ஜிகாத், யூபிஎஸ்சியை முஸ்லிம்கள் படித்து இதன் மூலமாக ஜிகாத் செய்ய போகிறார்கள். சர்பத் ஜிகாதுன்னு வச்சிருக்கிறான். சர்பத்தை வித்து அதுல வரக்கூடிய பணத்தை இந்த நாட்டுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்று பெரிய அளவுக்கு அறியப்பட்ட பாபா ராம்தேவ் போன்றவர்கள் கூட பேசக்கூடிய அளவிற்கு சர்பத் ஜிகாத், பாப்புலேஷன் ஜிகாத், லேண்ட் ஜிகாத், எக்கனாமிக் ஜிகாத், கவுண்டரி ஜிகாத், ஆர்கன் ஜிகாத், கேப் ஜிகாத், துக் ஜிகாத், ஓட் ஜிகாத், ஜீன்ஸ் ஜிகாத், இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா கூகுள்ல நான் சொன்ன பேரு ஜீன்ஸ் ஜிகாது, ஓட்டு ஜிகாது, தூக்கு ஜிகாது, கேப் ஜிகாது எல்லாமே போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். கூகுள்ல போய் சாதாரணமா போட்டு பார்த்தாலே எவ்வளவு பெரிய விஷ பிரச்சாரம் இந்த சமூகத்திலே முஸ்லிம்களை நோக்கி நடத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சாரங்கள் இருக்கக்கூடியதை பார்க்கணும். ஒரு நாட்டுல ஒரு அரசு இருக்கிறது, இந்த நாட்டை ஒரு கஷ்டப்பட்டு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம போராடி சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைத்த ஒரு நீண்ட நெடிய நாட்கள் இந்த பிரித்தாளக்கூடிய அந்த சூழ்ச்சியின் மூலமாக சதியை செய்து கொண்டிருந்த RSS வகைராக்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சி கட்டல் அமர்றாங்க. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இது மத சார்பற்ற நாடு. ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. மதம் இருக்கக்கூடிய நாட்டில் இருந்தால் பரவாயில்லை. இது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், புத்திஸ்டுகள் என்று பல மதங்கள் உள்ள ஒரு நாடு இந்தியா. இந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மதம் இருக்கவே கூடாது. அரசியல் சாசன சட்டம் அப்படிதான் வகுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இங்க மதம் இருக்கிறதா இல்லையா? சில உதாரணங்களை சொல்றேன். பெஹல்காம்ன்ற ஒரு பகுதி காஷ்மீர்ல நல்ல ஒரு சுற்றுலா தலம், சுற்றுலாவுக்காக மக்கள் போயிருக்கிறார்கள். அப்போ பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு 26 பேரை கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்று விடுகிறார்கள். இது நடந்த சம்பவம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நீங்கள் மீடியாவையோ செய்தி சேனல்களையோ சமூக வலைதளங்களையோ நீங்கள் திறந்து பார்த்திருக்கீங்க என்று சொன்னால் ஒரு செய்தி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நமக்கே ஒரு பெரிய அச்சமாயிருச்சு. என்ன செய்தி வெளியே வருகிறது என்று சொன்னால், முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள். கலிமா சொல்ல சொல்லி சொன்னார்கள், பாங்கு சொல்ல சொல்லி சொன்னார்கள், முஸ்லிமா இந்துவா என்று கேட்டு கொலை செய்தார்கள், பேண்ட் அவுந்து பார்த்து அதற்கு பிறகு கொலை செய்தார்கள். இப்படியான செய்தி பரவிக்கிட்டே இருக்கிறது. நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் பேசுறாரு, இந்துக்களை தேடி தேடி கொலை செய்யறாங்க. நமக்கு என்னடா இது, இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் செய்கிறார்களே, இவர்களை இந்த இந்திய அரசு அவர்களை பிடித்து நடு ரோட்டில் வைத்து சுட்டு தள்ளாதா என்று ஏங்கணும். ஒரு அரசு அதை தான் செய்யணும். அவன் செய்தது பயங்கரவாத செயல், தீவிரவாத செயல். அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் மக்கள் மத்தியில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டு தள்ளப்படணும். செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செய்தி அப்படியே டைவர்ட் ஆகுது. மீடியாக்கள் சொன்னது, ஆட்சியாளர்கள் சொன்னது, அதிகாரிகள் சொன்னதை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி அடுத்த செய்திகள் வருது. நாங்க பெஹல்காம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு சுற்றுலாக்கு போயிருந்தோம். போன நேரத்தில் இந்த துப்பாக்கி சூடு நடத்துகின்ற அந்த நேரத்தில் நாங்கள் மிகப்பெரிய அச்சத்துக்கு ஆளாகி விட்டோம். அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அங்கிருந்த காஷ்மீர் முஸ்லிம்கள் குதிரை ஓட்டிகளாக, ரிக்ஷாக்காரர்களாக, ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தவர்கள் எங்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். அடுத்து ஒரு கேரளால ஒரு அம்மா பேசுறாங்க, என் கணவர் இறந்து போயிட்டாரு, அவரு கொண்டு போய் எப்படி நான் எடுத்துட்டு வர்றதுன்ற எந்த ஒரு வழிகாட்டுறது, ஏன்னா தனியா போயிருக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? திக்கி திணறி நிற்கின்ற போது காஷ்மீரை சேர்ந்த 2 முஸ்லிம்கள் எனக்கு கூட பக்கபலமாக இருந்து அந்த இறந்த அந்த உடலை கொண்டு போய் அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து முறையான அந்த வேலைகள் முடித்த பிறகு மீண்டும் அவரை என்னிடத்தில் அந்த சடலத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். எனக்கு புதிதாக 2 சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள். செய்தி என்ன? ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு? எடுத்து பார்க்கிறோம், காஷ்மீர் முஸ்லிம்களுடைய அந்த மனிதாபிமான செயல் அப்படியே வெளி உலகத்துக்கு வருகிறது. ஒரு நீண்ட தூரம் ஒருவரை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு, குதிரை அல்ல, ஒரு மனிதன் ஒரு மனுஷனை சுமந்துகிட்டு வராரு. அங்கிருந்து எப்படியாவது அவரை காப்பாத்திட்டு வரணும். ஒரு குடும்பத்தார் 14 பேர் போயிருக்கிறாங்க டூருக்கு. மேல ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அச்சத்தினால எல்லாரும் தப்பிக்கணும்ன்ற அந்த ஏற்பாடுகளை செய்யறாங்க. ஒரு குதிரை ஓட்டக்கூடிய முஸ்லிம், காஷ்மீர் முஸ்லிமுடைய உதவியால் கொஞ்சம் எல்லாரும் தப்பிக்கவும் செஞ்சிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை மேல மாட்டிக்கிடுச்சு. 13 குடும்ப உறுப்பினர்கள் கீழே நிற்கிறார்கள், ஒரு குழந்தை மேல இருக்கு. குடும்ப உறுப்பினரை காப்பாற்றுறதுக்காக இவன் மேல போயிருக்கணும்ல. இந்த குதிரை ஓட்டக்கூடிய வீரர் அந்த குழந்தையை போய் காப்பாற்றி கொண்டு வருகிறார். எப்படி காப்பாற்றி கொண்டு வருகிறார்? குழந்தை கீழே, இவர் மேல. தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, நம்மை நம்பி வந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று களத்தில் நின்றவர்கள் காஷ்மீர் முஸ்லிம்கள். இந்த மனித நேயத்தை, இந்த மனிதாபிமானத்தை ஆட்சியாளர்கள் பேசினார்களா? எதை நீ முதல்ல சொல்லி இருக்கணும்? இந்த தேசத்துல எதை பிரச்சாரம் பண்ணி இருக்கணும்? ஆட்டோ ஓட்டக்கூடியவன் காசு வாங்கவில்லை, ரிக்ஷா ஓட்டக்கூடியவன் காசு வாங்கவில்லை, குதிரை ஓட்டக்கூடியவன் காசு வாங்கவில்லை. எல்லாரையும் கொண்டு கவர்மெண்ட்ல பாதுகாப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஊருக்கு வரணும். கேரளா, பாம்பே, மகாராஷ்டிரா, எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தவங்கல்ல. விமான ஏற்பாடு. விமானம் என்ன தெரியுமா நடக்கு? விமான டிக்கெட் விலை 15,000. நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 90,000 பேர் உள்ள இருக்கிறாங்க. அப்ப 20,000, 25,000.
40,000, 50,000, 75,000 வரைக்கும் போகுது பிளைட் டிக்கெட். கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஊருக்கு வர்றதுக்கு செலவு பண்ணது 75,000. அந்த ஊர்ல உள்ள ரிக்ஷாக்காரன் அன்றாடம் காய்ச்சி ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடியவன் காசு வாங்காமல் அந்த மக்களை பாதுகாத்து வந்து தந்தார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் எந்த அக்கறையும் கிடையாது. தேசத்தை பிளவுபடுத்துவதை தவிர இந்த ஆட்சியாளர்களுக்கு வேற நோக்கமே கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம 2 பேர் முஸ்லீமையும் இந்துவை பிரிக்கிறான்ல, பிரிச்சுட்டு அவன் என்ன செஞ்சிருக்கிறான் தெரியுமா? சமீபத்தில் ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல பேசும்போது 3D ஓடுறாங்கல்ல, நிரவ் மோடின்னு ஒருத்தன் ஓடிட்டான், இந்த மாதிரி நிறைய பேர் ஓடும் போதெல்லாம் அதை பார்த்து விட்டு ஓடக்கூடிய திருடெல்லாம் மோடியா இருக்கிறானே என்ன மாதிரி பேசுறார். உடனே அவர் மேல ஒரு வழக்கு. என்ன வழக்கு? மோடி என்று சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேல உள்ள ஒரு நிலை. அதை பேசியதற்காக ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கப்பட வேண்டும், அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை தருகிறார்கள். அவருடைய அந்த ரூம்ல இருந்து எல்லாத்தையும் குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுறாங்க. அவ்வளவுதான், பதவி பறிச்சாச்சு, வெளியே போ. இது சட்டம் தானே? ஒருவரை இழிவாக பேசினால், ஒரு மதத்தை குறிவைத்து பேசினால், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட அவருடைய பதவி பறிக்கப்படும், அவர் சிறை தண்டனைக்கு செல்ல வேண்டும். இதுதானே சட்டம்? அப்படிதானே சட்டம் இருக்கிறது. நீதி தேவதையுடைய கண்ணை கட்டி கையில் தராசு, அவன் ஏழையா பணக்காரனா ஆம்பளையா பொம்பளையா பெரியவனா சின்னவனா அந்த மதமா இந்த மதமா எதையும் பார்க்காமல் நீதி வழங்கப்பட வேண்டும். அதுக்குதானே நீதி தேவதை கண்ணை கட்டி இருக்கிறீங்க. அதுக்குதானே கையில தராசு. அதுதானே அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. என் கையில இப்போ கிட்டத்தட்ட 668 ஹேட் ஸ்பீச் வச்சிருக்கிறேன். எல்லாம் ஆதாரங்களோட. எந்த அமைச்சர் பேசினாரு, எந்த அதிகாரி பேசினாரு, அமித்ஷா பேசினது என்ன, யோகி பேசினது என்ன, மோடி பேசினது என்ன, எல்லாமே ஆதாரம். யாரையா கைது செய்வீங்களா? மோடியுடைய பதவியை பறிப்பாங்களா? அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, முஸ்லீம்கள் இந்த தேசத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இங்க இருந்து எல்லாத்தையும் பறிச்சு உங்ககிட்ட இருந்து முஸ்லீம்கள் கிட்ட கொடுக்குறாங்க. எரும மாடு இருந்தா அதை பறிச்சு இங்க கொடுக்குறாங்க. உங்க வீட்டுல சொத்தை 2ஆ பிரிச்சு அதை முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க. உங்க தாலி இருக்குல்ல, அதை கூட பறிச்சு முஸ்லீம்கள் கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசினவர் மோடி. தேசத்திலே முஸ்லீம்களை அந்நிய சக்திகள் என்று விமர்சனம் செய்தவர் மோடி. தேசத்துடைய பிரதமர், அனைத்து நாட்டு மக்களுடைய பிரதமர், 140 கோடி மக்களுடைய பிரதமர் முஸ்லிம்களை 2ஆம் கட்டமாக நடத்துறதுக்கு என்ன காரணம்? 1857 வெள்ளக்காரன் போட்டதுதான். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சு வை, இவங்களை சேர்க்கக்கூடாது என்று சொன்னதுடைய விளைவை பல இடங்கள்ல பார்க்கணும். எப்படி ஒரு பிரம்மம் உருவாக்கப்படுதுன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆதினம் என்ன பண்றாருன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறார். போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் ஒருத்தர் இடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரஸ்ல பேசிட்டு இருக்காரு. எப்படி பேசுறாருன்னா, என்னை இடித்தவங்க யார் என்று அடையாளம் காட்டும் போது தொப்பி தாடி பிரஸ்ல பேசுறாரு. யாரு இடிச்சது? தொப்பி தாடி. மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மத வழிபாட்டை நடத்தக்கூடியவர், ஒரு மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடியவர். அவரை கொலை செய்யக்கூடிய முயற்சியில முஸ்லீம்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவங்க தொப்பி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்கன்னு பிரஸ்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்ததனால முஸ்லிம்கள் தப்பிச்சாங்க. எந்த கார் வேகமாக வந்தது, எந்த கார் இடித்திருக்கிறது, யார் அதற்கு காரணம்? ஆதீனத்துடைய கார் டிரைவர் தான் வேகமாக வந்தவர், அவரால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் சிசிடிவி காட்சிகளுடைய உண்மை நிலவரம் மக்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. முஸ்லீம் தனியா இந்து தனியா பிரிக்கணும், கலவரம் ஏற்படுத்தணுன்றது சுதந்திர வரலாறு நடந்த காலத்திலிருந்து நடக்கிறது. ராமபக்தராக இருக்கக்கூடிய காந்தியை அதே ராமபக்தராக இருக்கக்கூடிய கோட்சே சுட்டு தள்ளுகிறான். சுடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்? கையில இஸ்மாயில் பச்சை குத்திட்டு போறான். ஒரு முஸ்லீம் ஒரு ராமபக்தரை கொலை செய்து விட்டார் என்ற நிலையை ஏற்படுத்தினால் இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்துக் கொள்வார்கள். இந்த தேசத்தை 2ஆக பிரிக்கலாம். வெள்ளைக்காரன் போட்டுட்டு போன அந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக பலியாக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள்.
பலியாக்கப்பட்டதுடைய காரணமா நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. குஜராத்ல 3000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு கலவரத்துல. இந்த கலவரத்துல 3000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்களே, யாரு தண்டிச்சது? கவர்மெண்ட். நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி தண்டனை பெற்றது யார்? கடைசி வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த, அப்பொழுது குஜராத்துடைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவருடைய பேர் இருந்தது. கடைசியில் அவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். யாருமே குஜராத் கலவரத்துல தண்டிக்கப்படாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும். 450 ஆண்டு காலங்கள் வணக்க வழிபாடு செய்து கொண்டிருந்த ஒரு இடம் பாபர் பள்ளிவாசல். கண்ணு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனமாக ஆவணமாக இருக்கிறது. இடம் முஸ்லீம்களது, கட்டினது முஸ்லீம்கள், எல்லாமே முஸ்லீம்களுடைய சொத்து, எல்லாமே ஓகே. ஆனா இடிச்சிட்டாங்க. சரி, இடிச்சிட்டாங்கல்ல, இது சட்டப்படி நியாயமா? சட்டப்படி தப்பு. சரி, சட்டப்படி தப்பு என்று சொன்னால் யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நீங்க பக்கம் பக்கமா பாபர் மசூதி வழக்க படிச்சா கூட யாரு தப்பு பண்ணா யார் தண்டிக்கப்பட்டா கண்டே பிடிக்க முடியாது. 1990 அத்வானி ரத யாத்திரை நடத்தினார். எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு. எதனா மறைச்சி காணாம போன தெரியாத ஒரு விஷயத்தை பேசவே இல்லை. 1990 இந்தியாவில் ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. இந்த ரத யாத்திரையுடைய நோக்கம் என்ன? கர சேவை செய்வதற்காக பாபர் மசூதியை இடித்து அங்கு கோயில் கட்ட வேண்டும், மக்கள் எல்லாம் ஒன்று திரளுங்கள் என்று சொல்லி நடத்தப்பட்டதுதான் ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரை பெரிய ரத்த யாத்திரையாக பல கலவரங்கள் நடந்து பலர் கொல்லப்பட்டார்கள். யார் தண்டிக்கப்பட்டா? அத்வானி மேல எல்லாம் கேஸ் போட்டாங்க, சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணாங்க. உமா பாரதி எல்லா குற்றவாளின்ற பேர்லாம் இருந்தது. தீர்ப்பு எழுத போது என்ன ஆகுது? நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுறாங்க. இவர்கள் எல்லாம் இடிக்க வந்தவர்களை தடுக்க வந்தவர்கள். புரியல? 90 போய் பிரச்சாரம் பண்ணிடுவாராம், 92 இடிக்க வருவாங்களாம். இடிக்க வந்தவங்களை இவர் போய் தடுக்க போனார் சொல்லி எல்லாருமே விடுதலை செய்யக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த தேசத்தை நீங்க எடுத்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஒரு தனி சட்டம் உருவாக்கப்படுகிறது. வெள்ளக்காரன் போட்டு போன விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. தேசத்தில் கேட்பதற்கு நாதி இல்லை. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறோம். ஏன்பா நீக்கிற? முஸ்லிம்கள், முஸ்லிம் தான் காரணம். வேற என்ன காரணம் சொல்ல போற? வேற காரணம் இருக்கா உங்ககிட்ட? அங்க இடம் வாங்க முடியாது. அங்க இடம் வாங்க முடியாது இல்ல, நான் இப்ப சொல்றேன். நாகாலாந்துல 371A என்ன சட்டம் இதை சொல்லுது? நீ கூகுள்ல போட்டு சொல்லு, ChatGPT, ஜெமினி, என்னென்ன ஏ இருக்க எல்லாத்திலையும் போடு. நாகாலாந்துல இருக்கக்கூடிய 371A என்ன சொல்லுது? அமித்ஷா பொது சிவில் சட்டத்தை இந்தியா முள்ள நான் கொண்டு வர போறேன்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. அங்க வடகிழக்கு மாநிலங்கள் பத்திக்கிச்சு. உடனே மக்களை சந்திச்சு சொல்றாரு, வடகிழக்கு மாநிலங்களில் கொண்டு வர மாட்டோம். ஏன்? 371A சொல்கிறது, நாகா பழங்குடி சட்டங்கள், மதம், பழக்கம், நில உரிமைகள் ஆகியவற்றில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து மட்டும்தானா? நாகாலாந்துல இல்லையா? ஆர்டிகல் 371B அசாம்ல சட்டத்தை சொன்னா நேரம் பத்தாது, எடுத்து படிங்க. ஆர்டிகல் 371C மணிப்பூர்ல, ஆர்டிகல் 371D, 371E ஆந்திரா மற்றும் தெலுங்கானால, ஆர்டிகல் 371F சிக்கிம்ல, ஆர்டிகல் 371G மிசோராம்ல, ஆர்டிகல் 371H அருணாச்சல பிரதேசத்துக்கு, ஆர்டிகல் 371I கோவாவுக்கு, ஆர்டிகல் 371J ஏல இருந்து BCDEF எல்லாம் பாடு. எல்லா மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து மட்டும் கண்ணை உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் தேசத்தை, இந்த தேசம் எங்களது இல்லையா? தேசத்திற்காக இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தை அந்நியரிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறோம், இந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறோம். என்ன நிலைமை? CAA ஒரு சட்டம். என்னப்பா இந்த சட்டம்? என்னப்பா, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கிறவங்க இந்த தேசத்துக்கு உள்ள வரும்போது இந்துவாக இருந்தால் அவருக்கு இந்தியாவுடைய குடியுரிமையை தருவோம், கிறிஸ்துவராக இருந்தால் இந்தியாவுடைய குடியுரிமையை தருவோம், மற்ற நிறைய மதங்களை போட்டு இவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் குடியுரிமை தருவோம். முஸ்லிம்களுக்கு மட்டும் குடியுரிமை தரமாட்டோம். இதுதான் அந்த சட்டம். CAA அந்த சட்டத்துடைய அடிப்படை கூறு இதுதான். இதை எதிர்த்தோம். நம்ம ஏன் எதிர்த்தோம்? அஸ்ஸாம்ல NRCன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. NRC மூலமாக நடந்தது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேசத்துல உள்ளவங்க யாரு அப்படின்றத அஸ்ஸாம்ல கணக்கு பண்ணாங்க. 3,29,00,00,000 பேர்
அதுல வந்து கணக்கெடுக்கப்பட்டவங்க, அதுல சேர்த்தவங்க 3,09,00,000 3.9 3.1 தான் உள்ள சேர்க்கிறான். 19 லட்சம் பேரை வெளியே தள்ளிட்டான். 19 லட்சம் பேரை வெளியே தள்ளிட்டான்ல. இதை பிரிச்சு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் 7 லட்சம் பேர், பெங்காலி இந்துக்கள் 5 லட்சம் பேர், பங்களாதேஷ்ல இருந்து வந்த இந்துக்கள் 5 லட்சம் பேர், அஸ்ஸாமிய இந்துக்கள் 2 லட்சம் பேர், குர்காக்கள் என்று சொல்லக்கூடிய 1.5 லட்சம் பேர். இவ்வளவு பேர்ல எல்லாருக்கும் குடியுரிமை கிடைக்கும். தேசத்திலே இருக்கக்கூடிய 7 லட்சம் முஸ்லிம்கள் அகதிகளாக வெளியே செல்ல வேண்டும். என்ன நியாயம் இது? யாரையெல்லாம் அகதி லிஸ்ட்ல வச்சிருக்கிறது தெரியுமா? கார்கில் போரிலே கலந்து கொண்டவரை இந்திய நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்டிலே அதிகார வர்க்கத்தில் இருந்த முஸ்லிம்களை இந்த நாட்டுக்கு மக்கள் நாட்டுடைய துணை பொறுப்புல இருந்தவங்க அவங்களை எல்லாம் 7 லட்சம் பேர் லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்துட்டான். நாட்டுக்கு கார்கில்ல போடுபட்டவன், நாட்டுக்காக உழைச்சவன், நீ எல்லாம் வெளிநாட்டு சக்தி, வெளியே போ. தேசத்திற்குரியவர்கள் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. இதே மண்ணிலே ஏதோ ஒரு குலத்திலே, ஏதோ ஒரு மதத்திலே, ஏதோ ஒரு கொள்கையிலே பிறந்து வளர்ந்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை, அந்த சித்தாந்தம் பிடித்து அந்த கொள்கைக்கு மாறியவர்கள் நாங்கள். அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க. தேசம் எங்களுடையது. இங்கிருந்து நீ என்ன வெளியே போய் என்று சொன்னால் போவதற்கு எந்த முஸ்லிமும் தயாராக இல்லை. யாரும் போக மாட்டோம். நீ என்ன மாதிரியான நிலைகளை கொண்டு வந்தாலும் சரி, இந்த தேசத்துல வெள்ளக்காரன் வந்து இந்த தேசத்துடைய உரிமையை கொண்டாட போது, உரிமையை நான் கையில் எடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்ற போது எப்படி அவன் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடினானோ, மண்ணுடைய அந்த உரிமை இருக்குல்ல, அது எந்த நேரத்தில் விட்டு தர மாட்டோம். இந்த தேசத்தை காப்பதிலும் சரி, இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை நிலைநாட்டுவதிலும் சரி, எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லிம் சோடை போய்விட மாட்டான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, தன்னுடைய சொத்தை ஒருவன் பாதுகாப்பதற்காக, என் வீட்டை, என் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நான் கொலை செய்யப்பட்டேன் என்று சொன்னால் நான் ஷஹீத். என்னுடைய மண்ணை காப்பதற்காக, என்னுடைய மண்ணுக்காக என் உயிர் நீக்கப்படுகிறது என்று சொன்னால், என் உயிர் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் எனக்கு ஷஹீத் என்று சொல்லக்கூடிய உயிர் தியாகி அந்தஸ்து கிடைக்கும். நான் இந்த தேசத்திற்குரியவன், தேசத்தில் பிறந்தவன். என்னுடைய முன்னோர்கள் இந்த தேசத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் இந்த தேசத்திலிருந்து எங்களை நீங்கள் அகற்றி விட முடியாது. 30 கோடி முஸ்லீம் இருக்கிறவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இதை கில்லுக்கிற மாதிரி கிள்ளி போட்டுடலாம். எத்தனை பேர் கில்லுவ, எவ்வளவு பேரை கொலை செய்வேன், எவ்வளவு பேர் மேல வழக்கு போடுவேன்? 30 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காம சாவர்கர் சொல்லிட்டு போன, மூஞ்சே சொல்லிட்டு போன, கோல்வார்கர் சொல்லிட்டு போன சித்தாந்தங்களை கையில் வைத்துக் கொண்டு முஸ்லீம்களை அந்நியராக்கி விடலாம், முஸ்லீம்களை வேறு எடுத்து விடலாம், முஸ்லீம்களை அகதிகளாக்கி விடலாம், முஸ்லீம்களை வெளியேற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டு இப்படியான சட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இதற்கு எந்த முஸ்லீமும் அடிபணிய மாட்டார்கள். இந்த தேசத்திலே அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாத்து, அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையிலே நடந்து, இது மதசார்பற்ற தேசம், இது அனைவருக்குமான தேசம் என்று உலக அரங்கிலே எப்படி இந்தியா பேரும் புகழும் பெற்றதோ அந்த பேரும் புகழை காக்கக்கூடிய நிலையில் முஸ்லிம்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாக தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.